மீனா, மீனா, இங்க வாடி. என்னத்த இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை, சும்மா சும்மா கூப்பிட்டு உயிரை வாங்குது. அத்த சொல்லுங்கத்த, என்னங்கத்த? ஒன்றும் இல்லை மீனா, ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாப்போ. அத்த காப்பி தூள் இல்லத்த. சரிடி, டீயாவது போட்டு வா. அத்த பாலும் இல்லத்த. சரிடி, டீ தூளை வச்சு வர காப்பியாவது போட்டு வா. ஐயா இந்த கிளவி விடாது போலையே. சரி போட்டு வரேன். பேருக்கு தான் மருமகளுக, ஒரு டீ கேட்டா கூட போட்டு தரதுக்கு அழுதே சாகுறாளுகம்மா. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்காளுகளோ தெரில, பவுடர் மட்டும்தான் பூச தெரியுது, வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பொம்பளை இப்போதான் சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள டீ கேட்குது. இது வயிறா வாக்கியாலானே தெரில. இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படாதவாடு வர்றேன் போ. சரி டீ கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம டிவி பார்ப்போம். அடியே மீனா, எவ்வளோ நேரண்டியே அந்த வரக்காப்பியை போடுவ? சீக்கிரம் போட்டு கொண்டு வாடி. இப்போதானே அடுப்பில் வச்சிருக்கோம், அதுக்குள்ளே டீன்னு உயிரை வாங்கினா என்னதான் பண்ணுறது? இவெல்லாம் பொம்பளை தானா? இருங்கத்த, அடுப்பில் வச்சிருக்கேன்ல, கொண்டு வரேன். இவளுக்கு உடம்பு நோகாமல் வேலை செய்யணுமா? எப்படி செய்ய முடியும்? நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி வேலை பார்த்தோம்? இதெல்லாம் எனத்துக்கு ஆக போதா தெரியல. இவளுக்குலாம் ஜீனியை போட்டு கொண்டு போகக்கூடாது, உப்பை போட்டு கொண்டு போகிறேன். இரு அப்பா, ஒரு வழியாக உப்பை போட்டாச்சு. சரி கொண்டு போய் கொடுப்போம். அத்தா இந்தாங்க டீ. ஏண்டி உனக்கு ஒரு டீ போட இவ்வளோ நேரமா? கொண்டாடிங்க. இந்த பொம்பளைக்கு டீ போட்டு தரதே பெருசு, இதில் லேட்டாச்சுன்னு வேற குறை. ஏன் கிட்ட வந்து கொடுக்க முடியாதோ? திமுரு கொஞ்ச நெஞ்சம் இல்லப்பா. இந்தா வரேத்த. ஏண்டி நீ மனுஷிதானா? டீல உப்பை போட்டு கொண்டு வந்திருக்க. அறிவு இருக்கா அறிவு இல்லையா? உங்க அப்பா உனக்கு சோறு தானே போட்டு வளர்த்தேன். இங்கே பாரு பொம்பளை, மரியாதையா பேசு. எங்க அப்பாவை பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டேன். பெரிய உங்க அப்பனை பத்தி பேசுனது ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? சூடு சொரண இருந்தா வேலை ஒழுங்கா செய்யணும்டி. சொரண கட்டவளே. என்னாடி நான் சொரண கட்டவளா? நீ தாண்டி சொரண கட்டவ. நீங்க உங்க குடும்பம் தாண்டி சொரண கட்டணுமா? ஆளாக சைஸ்ல இருந்துக்கிட்டு என்ன பேச்சடி பேசுற? வந்தேன் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன் பாத்துக்க. மிதிப்ப நீ மிதிக்கிற வரைக்கும் என் கையை நான் பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம், கழுத்தை திருப்பி விட்டுறேன் பாத்துக்க. ஏண்டி இப்படி பேசுற? மரியாதை இல்லாம பேசுற ஒரு பெரியவங்கள. ஒரு டீ கேட்டது உன்ட்ட குத்தமாடி? விடு, இனிமே நான் அதை கூட கேட்கல, நானே பாக்குறேன் எல்லா வேலையும். ஏய் என்னடி நடிக்கிற திடீர்னு? அடியே மீனா, நிறுத்திடி. எவன்டாவே? ஐயோ நீங்களா? வாங்க வந்து இந்த அநியாயத்தை கேளுங்க. உங்க அம்மா செய்யறதெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அடியே மீனா, நிறுத்திடி. நீ தாண்டி எங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருந்த. நான் தான் அங்கிருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன்ல. ஒரு வயசானவங்கன்னு பார்க்காம கூட என்ன பேச்சு பேசுற நீ? ஆமாடா முத்து, டீ கேட்டான்னு போட்டு கொடுத்தேன்டா, அது நல்லாவே இல்லைன்னு சொல்லி மூஞ்சில விட்டு எறிகிறாடா. என்னன்னு கேள்றா. அடி பாவி, நீ என் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு கேட்டா போய் பேசுறியா? ஏண்டி இப்படி நடிக்கிற? உனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காதுடி. பெத்ததாய இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், பாத்துக்கிட்டு நிக்கிறியடா முத்து. அடியே மீனா, இந்த ஊர்லயே அமைதியான ஆள் எங்க அம்மா தாண்டி. அவங்களே நீ இப்படி பேசுறியா? என்ன 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்குன என் தாயை இப்படி பேசுறியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? உங்க அம்மா இருந்தா நீ இப்படி பேசுவியாடி? உங்க அம்மா இருந்தா இப்படி பேசுவியா? சொல்லு. டேய் நீ என்ன பைத்தியமாடா? நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசுற. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுடா முத. ஐயோ கட்டின புருஷனே இப்படி வாடா போடான்னு பேசுறாளே, இவெல்லாம் ஒரு பொண்ணா? இவளை கூட்டிட்டு வந்து என் நடுமனையில உட்கார வச்சிருக்கேனே, நான் என்ன பண்ணட்டும்? அம்மா அழிகாதம்மா. நீ அழுதா என் மனசு தாங்காதுமா, அழிகாதம்மா. டேய் நிறுத்துறா. ஆயி மௌனு சேர்ந்து நடிக்கிறீங்களாடா? ஒரு அப்பாவி பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். டேய் முத்து, அவ இங்க இருக்கட்டும்டா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்டா. நான் ஏதோ கோயில் குளத்துக்கு போய் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு கூட இருந்துக்கிறேன்டா. நான் போறேன்டா, நீ இங்கே இருடா. இவ இங்கே இருக்கட்டும். அடி பாவி, ஏண்டி இப்படி நடிக்கிற? நடியா நடிச்சு கொட்டுறடியானா? உனக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டு தாண்டி கொடுக்கணும். டேய் முத்து, உன் முன்னாடியே என்ன பேச்சு பேசுறா பாரு. நீ இருக்கும்போதே எனக்கு இந்த நிலைமை. நீ வேலைக்கு போன பின்னாடி என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் வெளியே போறேன், நான் இந்த வீட்டில் இல்லை, நான் போறேன்டா. போய் தொலை, நாங்களாவது நிம்மதியா இருப்போம். மீனா, இவே வேற கத்திக்கிட்டே கிடக்குறேன். என்னடா மீனா, உனக்கு வாய் அதிகமாயிருச்சு. வாய் அதிகமாயிருச்சு. பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. எனக்கு எங்க அம்மா தாண்டி முக்கியம். எங்க அம்மா தான் முக்கியம். ஒரு வயசானவங்களை இப்படி பேசுறியே? இந்த மாதிரி பேசதான் உங்க வீட்டுல கத்து கொடுத்தாங்களா? அன்புனா என்னன்னு தெரியுமா? பாசனா என்னன்னு தெரியுமா? கருணைனா என்னன்னு தெரியுமா? நீ ஒரு பொண்ணாடி மீனா, நீ ஒரு பொண்ணா? டேய் நீ பெரும் பேச்சு பேசுற. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். சரிதான், போடி. போகாதம்மா மீனா, போகாதம்மா. நான் போறேம்மா, நீ போகாத. ஏய் நடிக்காதடி. மறுபடி நடிச்சு கொட்டுறா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போவேன். நீங்களே ஆளுங்க இந்த வீட்டை. முத்து சாப்பிடுப்பா. அம்மா, உன்னை ஒருத்தி இப்படி பேசினதுக்கு அப்புறம் என்னால எப்படிமா சாப்பிட முடியும்? எனக்கு மனசே சரியில்லைம்மா. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன்.
நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, உன் உடம்ப பார்த்துக்க, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். எப்பயுமே பெத்த பிள்ளைய முன்னாடி நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அப்பதான் பெத்த பிள்ளைய நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. எப்பயுமே நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அவங்கள. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே. நாளைக்கு போய் அவளை கூப்பிட்டுக்கலாம்.